அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி அண்மையிலே காலமாகிவிட்ட திரைக்கதை மன்னன் என்று புகழப்பட்ட பாக்யராஜ் அவர்களை பற்றிய நினைவலைகள், என்னுடைய நினைவில் தங்கிய சில நினைவு துளிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாக்யராஜ் ஒரு சிறந்த திரைக்கதை மன்னன் மற்றும் அவர் நல்ல வசனகர்த்தா, நல்ல நடிகர், அரசியலையும் ஈடுபட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசு என்றெல்லாம் புகழப்பட்டார். அந்த அளவுக்கு அவருடைய அந்த கலைத்துறை ஆளுமை என்பது இருந்தது. எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. தஞ்சாவூரிலே நடைபெற்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி, ஆலாபனை என்கிற அந்த கவிதை நூல், கவிதை தொகுப்பு. இதை சொல்கிற போது இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். அவர் ஒரு திரைத்துறையில் மட்டும் இல்லாமல் அரசியல் துறையிலையும் ஈடுபட்டது மாதிரியே பத்திரிகை உலகத்திலும் ஈடுபட்டு பாக்கியா என்கிற இதழை நடத்தி வந்தார். அந்த பாக்கியாங்கிற அந்த இதழில் தான் அவருடைய அந்த கவிதைகள், கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய அந்த கவிதைகள் எல்லாம் இடம்பெற்றது. அதனுடைய தொகுப்பு தான் தஞ்சையிலே வெளிவந்தது. பிற்காலத்திலே அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூலாக இருந்தது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒரு செய்தி. அங்கே அந்த கவிதை நூல் நிகழ்ச்சியிலே மேடையிலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிஞர் மு. மேத்தா, கவிஞர் மீரா, கவியரசனா, காமராசன், இன்னும் எண்ணற்ற கவிஞர்கள் இருந்தார்கள். அதில் இவரும் நடுநாயகமாக அமர்ந்திருந்தார் அந்த மேடையில். அதை சொல்லுகிற பொழுது கூட அவர் எப்படி சொன்னார்னா, இங்கே எல்லாருமே மேடையில் கவிஞர்களாக இருக்காங்க, புகழ்பெற்ற பெரிய கவிஞர்களாக இருக்காங்க, எல்லோரும் வேட்டி சட்டையில் வந்திருக்காங்க. இதில் நான் ஒருத்தன் தான் பேண்ட் ஷர்ட் போட்டு இதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறேன், ஒரு இயக்குனராக நடிகராக இருக்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நட்சத்திரங்களுக்கு நடுவே நிலவை போல என்கின்ற ஒரு உவமையை அங்கே சொன்னார். அதை நான் அப்பொழுதே வெகுவாக ரசித்தேன். அது என் நினைவுக்கு வருகிறது. அதே போல் மணப்பாறையில் நாங்கள் பார்த்த அந்த திரைப்படம், முந்தானை முடிச்சுங்கிற அந்த திரைப்படம், அந்த நினைவுகள் எனக்கு வருகிறது. பெண்களுடைய அந்த நிலையை, அவர் பெண்களுடைய உளவியலை மிகவும் ஆழமாக பேசியவர். அதே போலவே அவருடைய அந்த கதாபாத்திரம், முந்தானை முடிச்சில் இருந்த அந்த வாத்தியார் கதாபாத்திரம் ஒரு ஐடியல், அதாவது அது கற்பனையான ஒரு கதாபாத்திரம் தான். அப்படி யாருமே இல்லை. முதல் மனைவி இறந்தவுடனே அடுத்த திருமணத்தை செய்து கொள்கிற ஒரு ஆணாதிக்க சமுதாயமாகத்தான் இருக்குது. அந்த 30 படைக்கிறதும்பாங்களே, அதுக்குள்ளாரே அதுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு மத சம்பிரதாயத்தை சேர்ந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம். அதிலே ஒரு இளம் மனிதன் தன்னுடைய மனைவி இழந்த பின்பு தனிமையிலேயே வாழ்வதாக காட்டியது பெண்களுக்கு மத்தியில் இவர் மீது ஒரு அபரிமிதமான ஒரு அபிமானத்தை, ஒரு கரிசனத்தை ஏற்படுத்தியது. அந்த படத்தினுடைய பிரம்மாண்டமான ஒரு வெற்றிக்கு அது முக்கியமான காரணம். ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். இசைஞானி இளையராஜாவோட அற்புதமான இசை, முத்துலிங்கம் மற்றும் நா. காமராசன் போன்றவர்கள் எழுதிய அந்த பாடல்கள் எல்லாம் காரணம். அதே போலவே நான் இன்னொன்றையே சொல்லுகிறேன், சுவரில்லாத சித்திரங்கள் என்று அப்பொழுதே அவர் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணினுடைய அவல வாழ்க்கையை மிகவும் துணிச்சலாக அவர் அதை வெளிப்படையாக பேசினார். அது முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் அது பேசின ஒரு விஷயம். மௌன கீதங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அந்த, இன்றைக்கெல்லாம் மனவிலக்கு என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. அன்றைய காலகட்டம் அப்படி அல்ல. பிரிந்த அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று கூடுவதை மிக அழகாக அந்த திரை ஓவியத்திலே அவர் செதுக்கியிருப்பார். கங்கை அமரனுடைய இசை, கவிஞர் வாலி அவர்களுடைய அந்த வரிகள், மூக்குத்தி பூமேலே என்று எழுதியிருப்பார். டேடி டேடி ஓமை டேடி என்று முத்துலிங்கம் எழுதிய அந்த வரிகள், கரையோர நண்டெல்லாம் என்று அந்த நண்டு தான் பெற்ற குஞ்சோடு அந்த தாய்மையினுடைய உணர்வை
அவரை வெளிப்படுத்தி எழுதியிருப்பார். அதே போலவே ஞானப்பழம் என்ற திரைப்படத்திலே பத்திரிகையாளர்களை பற்றி அதில் பாரதியை முன்னிறுத்தி மிகவும் ஒரு துணிச்சலான ஒரு படைப்பு. பாரதியை பற்றியெல்லாம் அதில் பேசுவார். பத்திரிகையாளர்கள் நேர்மையாக இருக்கிற ஒரு பத்திரிகையாளர், அவருடைய அந்த போராட்ட வாழ்க்கை அது வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அது அவருடைய முக்கியமான படைப்பு. அதே போலவே இது நம்ம ஆள் என்கின்ற அந்த திரைப்படம், அதை பற்றி சொல்லுகிற பொழுது கூட பாரதி ராஜா சொல்லுவார், அந்த வாய் பேச முடியாத அந்த சிஆர் சரஸ்வதி கேரக்டருக்காக மனம் இறங்கி பஞ்சாயத்தில் மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு சோமயாஜுலு கதாபாத்திரம் இருந்தாலும் அடுத்த நிலையிலேயே அடுத்த காட்சியிலேயே அந்த ஜாதிய அந்த எண்ணத்தை அவர் தூக்கி பிடிப்பது மாதிரி அந்த பழமை எண்ணத்திலே ஊறியவராக தான் அவர் இருப்பார். இந்த காட்சியில் அவர் மன்னிப்பு கேட்டாலும் அடுத்த காட்சியிலேயே அவர் அந்த உயர் ஜாதி மனப்பான்மை விலகாமல் இருக்கிற அந்த ஒரு நிலையை ஒரு காட்சி ரெண்டாவது காட்சியிலேயே ஒரு கதாபாத்திரத்தினுடைய தன்மையை இப்படி வேறுபடுத்தி காட்ட முடியாது என்று அவருடைய குருநாதர் பாரதி ராஜாவே புகழ்ந்து பேசினார். அதே போல் தூரல் நின்று போச்சு என்கின்ற திரைப்படமெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது. நான் மிகவும் சிறு வயதிலே ஆரம்ப பள்ளி நாட்களிலே நான் பார்த்த திரைப்படம். இன்னும் நிறைய பேசலாம். இப்பொழுது இந்த அளவிலே நிறுத்தி கொண்டு நான் மீண்டும் அவரை பற்றிய ஒரு நினைவு அலை தொடரை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். ஒவ்வொரு திரைப்படத்தை பற்றியும் அவருடைய அந்த திரைப்படத்தில் இருக்கிற பங்களிப்பு என்பதை பற்றியெல்லாம் பேச வேண்டும். அது அவர் வசனகர்த்தாவாக, திரைக்கதையாளராக, அது 16 வயது நிலையாகட்டும், சிவப்பு ரோஜாக்களாகட்டும், எல்லாவற்றையும் பேச வேண்டும். இந்த நிலையிலே அவரை பற்றி இந்த நினைவலைகளை சொல்லி இந்த அளவிலே இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.